வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு கஸ்டமருக்கு தச்சு கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் லைனிங் ப்ளவுஸ், அது நான் சொல்கிறேன் லைனிங் ப்ளவுஸ், அது எப்படி மெஷர் பண்ணி இதுதான் வந்து இப்படி தான் கைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கிறோம். இது அளவு ப்ளவுஸ் வைக்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம தச்ச ப்ளவுஸு. இது வந்து 1 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த இப்படி வச்சுக்கோங்க அளவு ப்ளவுஸ். இந்த ஃபோல்டிங் வச்சுக்கோங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எண்டை இதை மார்க் பண்ணிக்கோங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணினது இந்த தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி பெண்ட் பண்ணிடுங்க. இவ்வளோதான், இப்படி தான் பெண்ட் பண்ணணும். இதுதான் ஹேண்டோட அளவு. இப்படி தான் ஹேண்டு கட் பண்ணணும். இந்த ஃபோல்டிங் எப்படி கட் பண்ணிடுங்க, இது எப்படி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். கை இந்த பார்த்திங்களா இவ்வளோ தான் மார்க் வரும். கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி வரும். இது ஜாயிண்ட் இந்த பெண்டு தான் கரெக்டாக வரும் கைக்கு வந்து. எப்போவுமே கரபாகத்தை போட்டு ஃபஸ்ட்டு ஹேண்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு பேக்கு கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணணும். பேக் கரெக்டாக இருந்தாலே போதும், ஃப்ரண்ட்டு ஈஸியாக நம்ம கட் பண்ணிடலாம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த 36, 37 அந்த மாதிரியான பாடி ஷேப்புக்கு வந்து கழுத்தோட அகலம் 3 வச்சா போதும். கீழே 1 இன்ச் மடிக்க விட்டுருங்க. யூவும் பார்த்திங்களா அவ்வளோ அழகாக அந்த மாதிரி கர்வ் வந்து அழகாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எம்மிங் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். காட்டன் சாரீ இந்த மாதிரி ஷோல்டர் வந்து 2 இன்ச் தான், 2, 2.5 வச்சா போதும். அதுக்காக தேவையில்லை. சைடில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து இன்னும் கிளியராக இருக்கும். இது கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேக்கில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரை சைடு ரெண்டுமே கரை வருது இல்லையா, அதில் முதுகுக்கு கரை, கைக்கு கரை கொடுத்துடலாம். இன்னும் அழகாக இருக்கும். இது அப்புறம் எல்லாத்தையுமே வந்துட்டு ரோல் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு நாள் நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். மறுநாள் தான் தைக்க ஆரம்பிப்பேன். ஃபைனலாக ஒரு வேளை தைச்சாச்சுங்க. தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணி பீஸோ கொக்கியெல்லாம் வச்சாச்சு. ஷேப் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு பாருங்கள். ஹேண்டும் பாருங்களேன் எவ்வளோ கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டு கூட தெரியாத அளவு நம்ம இப்படி தான் தைக்கணும். எம்மிங் பண்ணிடணும். எம்மிங் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். முதுகுக்கு மட்டும் சின்ன பார்டராக வச்சுருக்கேன். கைக்கு வந்து ஃபுல்லாக பார்டர் வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லை பார்த்திங்கன்னா. ஷோல்டர்கிட்ட கை ஜாயிண்டில் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எம்மிங் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கும் இருக்கணும். அப்போ வந்து நமக்கு வந்து பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது காட்டன் சாரீக்கு வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து யூ ஷேப்பாக இருக்குது, பேக்கில் யூவாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. கொடுத்துடலாம்.